ஆண்டவருக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நாள் வாக்குத்தத்த வசனங்கள் 1 பேதுரு 3வது அதிகாரத்தில் 11 படிக்கலாம். பொல்லாததை விட்டு நீங்கி நன்மை செய்து சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து அதை தேடி பின்தொடரு. இங்கே சொல்லப்பட்டிருக்குது, பொல்லாததை விட்டு நீக்கி நன்மை செய்து சமாதானத்தை அதை தேடி பின்தொடரு. இங்கே சொல்லப்பட்டிருக்குது, கர்த்தருடைய ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் அறியாமல் இருக்கிற சகோதர சகோதரிகளே, இந்த நாட்களில் உங்களுக்கு அநேக வாழ்க்கையில் போராட்டங்கள் இருக்கலாம், அநேக வாழ்க்கையில் உங்களோட கஷ்டம் இருக்கலாம், அநேக சமயத்தில் உங்களோட வாழ்க்கையில் தேவைகள் இருக்கலாம், அநேக நேரத்தில் உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் தேவை, உங்களுக்கு ஒரு நல்ல ஆலோசனை தேவை. அந்த நிலைமையில் நீங்கள் இப்போ இருக்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்துவானவர் இந்த நாள் உங்களோட பேசுகிற வசனம் என்னன்னு சொல்லி பார்த்தா, இங்கே சொல்லப்படுது, பொல்லாத விட்டு நீக்கி நன்மை செய்து சமாதானத்தை தேடி தொடர்ந்து கொள் அப்போ இங்கே சொல்லப்பட்டிருக்குது, பின்தொடரு. என்ன சொல்லப்பட்டிருக்குது? பொல்லாத விட்டு பின்தொடரு. எங்கே பின்தொடருது? இயேசு கிறிஸ்துவை நம்ம பெற்றுக்கொண்டு வாழணும், இயேசு கிறிஸ்துவை நம்ம பற்றிக்கொண்டு ஜீவிக்கணும். இங்கே சொல்லப்பட்ட இந்த வசனத்துலலாம் அநேக காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு, 2-3 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. என்ன சொல்லப்பட்டதுன்னா, முதலாவது பொல்லாத நம்ம வாழ்க்கையில் இருக்கிற சிந்தனைகள், மைண்டில் இருக்கிற சிந்துகள், வாழ்க்கையில் இருக்கிற நம்மளுக்கு ஆண்டவருக்கு பிடிக்காத காரியங்கள், அதையெல்லாம் விட்டு என்ன பண்ணுவோம்? நம்ம விட்டு விலகி அதை நீக்கி நன்மையை செய்து சமாதானத்தை தேடி பின்தொடரணும். அப்படின்னா யாரை பின்தொடரணும்? இயேசு கிறிஸ்துவை நம்ம பின்தொடரணும், ஜீசஸை நம்ம பின்தொடரணும், உலகத்தை படைத்த அந்த கடவுளை நம்ம பின்தொடரணும். அப்படி பின்தொடரும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்குது, ஆண்டவர் பின்தொடருங்கன்னு சொல்லப்பட்டிருக்குது. அப்போ இங்கே சொல்லப்பட்டது இங்கே நிறைய பேர்த்த பார்க்கலாம். எவ்வளோ பேர் ஒரு 2-3 சிறிங்களை லேடிஸுங்களுக்கு கூட பார்க்கலாம். அவங்க ஆண்டவருக்கு பிடிக்காத உலகுக்கு பிரியமான காரியத்தை செய்யும்போது அந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்கள்லாம் அவங்கள திட்டுறாங்க, என்ன பண்ணுறாங்க, மோசமாக நினைக்கிறாங்க. அப்போ என்ன பண்ணுற இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு? நீ என் என்ன பண்ண, இன்னும் பாவம் செய்யாதே அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே அதான் இங்கே சொல்லப்படுது, தீமை விட்டு விலகு, நன்மை செய்து சமாதானத்தை தொடர்ந்து சமாதானத்தை தேடி பின்தொடரு. அப்படின்னா ஆண்டவர் அந்த சொல்றாங்க பின்தொடரு. அதேபடி 12 சீசர்களும் மீன் பிடித்து கொண்டு இருக்கும்போது அங்கே ஆண்டவர் கிறிஸ்து என்ன பண்ண போகிறோம், ராவெல்லாம் மீன் பிடிச்சு கொண்டு இருக்காங்க. மீன் கிடைக்கவே இல்லை. காலை ஆடிச்சு, நைட்டில் தான் மீன் பிடிக்க போவாங்க. ஏன்னா நைட்டில் தான் மீன்கள் என்ன பண்ணுமா, கரைக்கு வந்து நல்லா இது பண்ணுமா, சாப்பிட்றதுக்கு வரும். அதுங்களோட டைம் அது அந்த சமயம் தான். எப்படின்னா நைட்டில் தான் அதுங்க விளையாடுங்க, அங்கே இங்கேயும் போகுங்க மீன்கள். ஏன்னா மனுஷங்க பகலில் பயணத்தில் போவாங்க, ஜனங்க டூரிஸ்ட் போவாங்க, தண்ணியில் போவாங்க. அதனால அந்த மீன்கள்லாம் போய் அது போய் கம்முன்னு போய் ஒரு இடத்துல போய் அடங்கி இருந்துடும். அந்த இதுங்களாம் கப்பல்லாம் போகுதுன்னு சொல்லிட்டு, அதனால என்ன பண்ணாங்களா, நைட்டில் போய் அவங்க மீன் பிடிக்கும் போது ஒரு மீன் கூட கிடைக்கவே இல்லை. விடிஞ்சு போச்சு. காலத்துலலாம் போனாங்க, கிடைக்கவே இல்லை. ஆனாலும் வந்துட்டாங்க, நடுக்கடலிருந்து ஓரமாக வந்துட்டு அந்த மீனோட அந்த ஜல்லியை வந்து என்ன பண்ணுறாங்க, அலசிக்கிட்டு இருக்காங்க. என்ன அலசுறாங்க? கழுவி வச்சுட்டு நாளைக்கு வந்து தயார் பண்ணலான்னு சொல்லிட்டு வரதுக்கோசம் அதை கழுவுறாங்க. அந்த சமயத்தில் இயேசு கிறிஸ்துவானர் என்ன சொல்கிறாரு? போய் வலை வீசினார். மழை வீசிச்சு. ஒரு கப்பல் இல்லை, 2 கப்பல் படகு வரையும் மீன் பிடிச்சிட்டு வந்தாங்க. பிடிச்சிட்டு வந்துட்டு என்ன சொன்னார் இயேசு கிறிஸ்து? என்ன சொன்னார்? அது கரையை வந்தவொடனே அதை விற்றுட்டு அவங்க என்ன பண்ணுவான், பார்க்குறவங்க பார்க்கட்டும், நீ என் பின்தொடரு அப்படின்னு சொன்னார். அதுதான் இங்கே சொல்லப்படுது, சமாதானத்தை தேடி என்ன பண்ணுவோம், சமாதானத்தை பின்தொடரு. சமாதானம் எங்கே கிடைக்கும்? அவங்க நைட்டெல்லாம் என் பிள்ளைங்களை வளர்க்கணும், என் குடும்பத்தை வளர்க்கணும், இப்போ என் தேவைகளை சந்திங்க ஆண்டவரே, அதனால தான் நான் மீன் பிடிக்க போகிறேன், அதனால தான் வேலை செய்ய போகிறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்களா, அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அதனால் இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? சமாதானத்தை பின்தொடரு அப்படின்னு சொல்லிவிட்டு அதை விட்டுட்டு நீ என் கூட வான்னு சொல்லி கூப்பிட்டாரு. உடனே அவங்கள என்ன பண்ணிட்டாங்க, இசுப்பா பின்னாடி போனாங்க. அதே போல தான் இந்த நாள் நீங்கள் கேட்குற சகோதரிகளே, உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவருக்கு பிடிக்காத ஏதாவது செயல்கள் இருந்தால் விட்டு விலகுங்க.
நன்மையை செய்யுங்க, சமாதானத்தை பின்தொடருங்க. சமாதானத்தை பின்தொடர்றதுக்கு யார் வேணும்? இயேசு கிறிஸ்துவானவர் வரணும். அந்த 12 சீசர்கள் அந்த மீன் பிடிச்சிட்டு கொண்டு போய் அந்த கடையில் வருமா, அதை கொண்டு போய் அதை கொடுத்துட்டு அந்த அவங்களோட வீட்டாரோட கொடுத்துட்டு சொந்தக்காரங்க இடத்துல கொடுத்துட்டு இயேசு கிறிஸ்துவின் பின்னாடியே நடந்து போனாங்க, ஊழியம் செய்ய போனாங்க, சுவிசேஷம் சொல்ல போனாங்க. ஆண்டவர் எங்கெங்கே போனாரோ அங்கங்கே போனாங்க. அதே போல் உங்களோட வாழ்க்கையில் போராட்டங்களா, பிரச்சனைகளா, கஷ்டங்களா, துன்பங்களா எல்லாவற்றையும் மாற்றுவார். அந்த ஒதுக்கப்பட்ட அந்த நிலைமையில இருந்த அந்த லேடிஸ் என்ன பண்ணார்? இன்னும் நீ பாவம் செய்யாதுன்னு சொன்னார். உடனே அந்த அம்மா மனம் திரும்பிட்டாங்க. அதே போல் எவ்வளோ பேர்த்த கர்த்தர் அற்புதங்களை செய்திருக்காரு, எவ்வளோ சகோதரி அற்புதங்கள் செய்தார், எவ்வளோ சகோதரர்களுக்கு அற்புதம் செஞ்சிருக்காரு. இந்த நாள் நீங்கள் கேட்குற சகோதரி உங்கள் வாழ்க்கையிலும் அற்புதங்களை செய்வார், நன்மையை செய்வார், கிருபை செய்வார், தயவு செய்வார், அற்புதங்களை செய்வார். அந்த அற்புதங்களுக்கெல்லாம் காரணம் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அவரை பின்தொடங்க, அவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. 1 பேதுரு 3வது அதிகாரம் 11 இந்த வசனத்தை நீங்கள் மைண்டில் வச்சுக்கிங்க, உங்களோட வாழ்க்கையில் வச்சுக்கிங்க. அதை நீங்கள் நன்மையானதை எடுத்துக்கொள்ளுங்க, தீமை விட்டுடுங்க, கர்த்தருக்காக வாழுங்க, வைராகமாக சபைக்கு போங்க, ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் உங்களுக்கு பெரிய காரியங்கள் செய்வார். ஆமென்.